வணக்கம் நேயர்களே. இன்று ஆட்டிசம் குழந்தைகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஆட்டிசம் குழந்தைகள் என்று எடுத்துக்கொண்டால் சாதாரண குழந்தைகளுடன் ஒப்பிடும்போது இக்குழந்தைகள் வேறுபட்ட பழக்க வழக்கங்களை, அதாவது சாதாரண குழந்தைகள் காண்பிக்கின்ற செயற்பாடுகளிலும் பார்க்க மாறுபட்ட பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பார்கள். இவர்களையே நாம் ஆட்டிசம் குழந்தைகள் என்று அழைக்கின்றோம். இவ்வாறான குழந்தைகளை வைத்திருக்கின்ற இவ்வாறான குழந்தைகள் இருக்கின்ற குடும்பத்தார், அதாவது முக்கியமாக பெற்றோர் இவ்வாறு இக்குழந்தைகளுடன் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது முக்கியமாக இங்கு நான் குறிப்பிட வேண்டும், இக்குழந்தைகளை பார்த்தவுடன் இவர்கள் அதாவது தோற்றத்தில் இவர்கள் சாதாரண குழந்தைகளை போலவே இருப்பார்கள். அதாவது இவர்கள் சாதாரண குழந்தைகள் எவ்வாறு இருப்பார்கள், அதாவது எங்களைப் போலவே இவர்களும் தோற்றத்தில் இருப்பார்கள். எனவே பெற்றோருக்கு இங்கு என்ன பிரச்சனை என்றால், பெற்றோர் நினைக்கிறது இவன் இந்த பிள்ளை இந்த பொடியனை எடுத்துக்கொள்ளும், இந்த பொடியன் வடிவா இருக்கிறான், உருவத்தில் சரியா இருக்கிறான், வடிவா இருக்கிறான், என்ன இவனுக்கு குறை. அப்ப சில வேளைகளில் இவர்கள் சொல்லுவதை அந்த பிள்ளையால செய்ய முடியாத தன்மை, பெற்றோர் கூறுவதை செய்ய மாட்டார்கள். செய்ய முடியாத தன்மை காரணமாக பெற்றோர் என்ன நினைக்கிறது, இவன் என்று சொல்ல கேட்கிறான் இல்லை என்று போட்டு பெற்றோர் பிள்ளைகளுக்கு அடிக்கிறது. இது ஒரு பெரிய தப்பான விடயமாகும். அதாவது இந்த பிள்ளைகளை உருக்குறது, அதை உருக்கி அடித்து தாக்குறது, அந்த வேலைகளை பெற்றோர் செய்யாதீர்கள். இந்த பிள்ளைகள் இங்கே முக்கியமாக நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், குடும்பத்தாருக்கும் பெற்றோருக்கும் child is not a problem, child has a problem. அதாவது பிள்ளை இங்கு பிரச்சனை இல்லை, பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கிறது. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கும் போது நீங்கள் என்ன செய்தாலும் அந்த பிள்ளை சாதாரணமாக வேலைகளை செய்ய மாட்டார். ஏன்? அவருக்கு பிரச்சனை இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு பெற்றோராகிய நீங்கள் அந்த பிள்ளையை அணுகுவதை சரியான வழியில் அணுக முற்படுங்கள். எந்த நேரமும் இந்த பிள்ளைகளுக்கு பேசுவதையோ ஏசுவதையோ நிப்பாட்டி அன்பாக நடந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமன்றி, உதாரணமாக நான் சொல்றேன், ஒரு சாதாரண பிள்ளையை எடுத்துக்கொண்டால், சாதாரணமாக வீட்டில் நீங்கள் செய்கிற வேலைகளை பார்த்து அவர் நாளடைவில் அதை பழகிக் கொள்வார். பழகிக்கொண்டு சாதாரண வேலைகளை செய்வார்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் அப்படி இல்லை. இவர்களுக்கு சாதாரண வேலையை கூட நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். எனவே முக்கியமாக வீட்டில் இருக்க எல்லோரும் இந்த பிள்ளையை ஒரு விசேஷமாக கவனித்து இந்த பிள்ளைக்கு பின்னாலே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து செய்ய பண்ணுங்கள். அது மாத்திரமில்லை, குடும்பத்தில் இந்த பிள்ளைக்கு ஒரு ஆளுமையை வளருங்கள். அதாவது இந்த பிள்ளையை ஒரு பெரிய ஆளாக நினைத்து இந்த பிள்ளை ஒதுக்காது, இந்த பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் ஒருவர் என்று இருத்துங்கள். சாப்பிடும் போது அந்த பிள்ளையை சேர்த்து சாப்பிடுங்கள். அதே போல எல்லா விடயங்களை அவ்வாறு செய்யுங்கள். அது மாத்திரமன்றி, பெற்றோர்கள் தவறும் பட்சத்தில் இன்னும் ஒரு முக்கியமான இடம் இருக்கின்றது, பாடசாலை என்று சொல்லும் போது முன்னிலை பாடசாலை ஆசிரியர்கள் ஆட்டிசம் என்றால் என்ன என்பதை முக்கியமாக அறிந்திருக்க வேண்டும் என்று நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கூடுதலாக ஆசிரியர்களுக்கு இதை பற்றி தெரியாத விடத்து என்ன நடக்கிறது, இந்த குழந்தைகள் ஒதுக்கப்படுகிறார்கள், பள்ளிக்கூடங்களில் ஒதுக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமன்றி மற்ற பிள்ளைகளுடன் கூட இவர்கள் சேர்ந்து பழகுவதை விரும்பாததன் காரணமாக இவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். எனவே ஆசிரியர்கள் ஆட்டிசம் என்றால் என்ன, இக்குழந்தைகள் எவ்வாறு இருப்பார்கள், இக்குழந்தைகளுடன் அணுகுவது எப்படி என்பது எல்லாம் நன்றாக அறிந்திருப்பதன் மூலமாக இந்த குழந்தைகளை ஆசிரியர்களாகிய நீங்களும் கண்டறிந்து பெற்றோருக்கு அறிவிப்பதன் மூலமாக பெற்றோர் இந்த குழந்தைகளை தகுந்த இடங்களுக்கு, தகுந்த வைத்தியர்களுக்கு காண்பித்து இக்குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்ற முற்படுவார்கள். எனவே பெற்றோர் மட்டுமன்றி, ஆசிரியர் மட்டுமன்றி, சமூகமும் கூட இந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு உதவிகள் செய்ய வேண்டும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே எல்லோருக்கும் நான் கடைசியாக கூறிக்கொள்ள விரும்புவது, ஆட்டிசம் என்பது ஒரு வருத்த நோய் அல்ல, இது ஒரு நோய் அல்ல, இது ஒரு சிறிய குறைபாடு. எனவே இந்த குறைபாட்டிலிருந்து இந்த குழந்தைகளை சாதாரண குழந்தைகளாக மாற்றுவதற்கு எல்லோரும் முற்படுங்கள். நிச்சயமாக இது நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.